வணக்கங்களே, கடவுளூர் டிவி நேயர்களுக்கு லட்சுமி அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 12ஆம் தேதியிலேருந்து 18ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதுதான் எப்போதும் சொல்கிறது தான். லக்னத்துக்கு பாருங்கள், ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்ப்பது ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ அது வந்து அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒரு 100% பர்ஃபெக்டாக இருக்கும். அதே நேரத்தில் உங்கள் ஜனனகால ஜாதக பிரகாரம் தசாபுத்தி அந்தரங்கள் எப்படி இருக்கும், ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அதையும் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு பண்ணும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குன்றது தான் உண்மையான விஷயம். ஸோ இந்த வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். மேஷராசி, ஸோ மேஷராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ மேஷராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 வந்து உச்சமாக இருக்கார். ஸோ உச்சமாகும் போது தொழில் ரீதியான விஷயம் 1, 8, 10 போது ஐயோ உச்சமாச்சுன்னா சூப்பராக இருக்குமா சார்னா அப்படி இல்லைங்க. அது 8ஆம் பாவாதிபதியாக வரும்போது தொழிலில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா லக்னத்திற்கு 5ஆம் அதிபதியான சூரியன், ஸோ சூரியனோட நட்சத்திரத்தில் வரும்போது கொஞ்சம் வந்து தொழிலில் ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும். காரணம் என்னென்னா 10க்கு 5 8ஆக இருக்கின்ற காரணத்தினால் கொஞ்சம் மனத்தில் வந்து ஒரு சலசலப்புகள், ஒரு டென்ஷன், ஸ்ட்ரெஸ்ஸு கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா செவ்வாய் போகிறதே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து உத்திராட நட்சத்திரத்தெலாம் போயின்னு இருக்கு. ஸோ அப்படி போகும்போது அந்த ஒரு ஸ்ட்ரெஸ் டென்ஷன் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதனால் வந்து ரொம்ப கவனமாக இருக்கும். இதெல்லாம் யாருக்கு நடக்கும் அப்படின் போது இது வந்து மேஷ லக்னமாக இருந்து யாருக்கெல்லாம் செவ்வாய் தசா புத்தி அந்தரம் நடக்குதோ அவங்க தான் பர்ஃபெக்டாக நடக்கும். மற்றவங்களும் அதை பற்றி கவலை பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஸோ அதை அந்த மாதிரி இதை கால்குலேட் பண்ணணுங்க. ஸோ அதுக்கப்புறம் 2ஆம் அதிபதியான சுக்கிரன், 2, 7ஆம் அதிபதியான சுக்கிரனும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10 இருக்கார். ஸோ 10 இருந்து வந்து சுக்கிரனும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உத்திராட நட்சத்திரத்தை போகின்ற காலத்தினால் வந்து என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2, 7 மற்றும் 10 போது கொஞ்சம் திருமணம் சார்ந்த விஷயங்களுக்கு வந்து நீங்கள் இப்போ ஸ்டெப் எடுக்கலாம். ஏன்னா அடுத்தது வந்து சுக்கிரன் 11க்கு போகும்போது திருமணம் சார்ந்த விஷயங்கள் வந்து கைகூடி வருவதற்கான வாய்ப்புகள், சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் கைகூடி வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுவும் வந்து 5ஆம் பாவத்துடைய தொடர்பு. ஸோ 5ஆம் பாவத்துடைய தொடர்பு இருக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த காதல் சார்ந்த விஷயங்களில் வந்து ஏதாச்சும் ஒரு பிரச்சனைகளோ இருந்தால் அதெல்லாம் கிளியர் ஆகும். ஸோ கல்யாணத்துக்கு நீங்கள் வந்து ப்ரொசீட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது கலைஞர்கள்லாம் நல்லா வாய்ப்பு வரும். ஸோ தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல பாப்புலாரிட்டி இருந்தாலும் உள்ளுக்குள்ளே ஒரு மன பயங்கள் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குங்க. அப்படி சிறப்பாக இருக்கும். இதெல்லாம் யாருக்கு நடக்கும் அப்படின்போது மேஷ லக்னமாக இருந்து சுக்கிர தசா புத்தி அந்தரங்கள் நடக்கணும் தான் அது மேஜராக நடக்கும். மற்றவங்களாம் வந்து ரொம்ப பெருசாக எடுத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. 3ஆம் அதிபதி மற்றும் 6ஆம் அதிபதியான புதன். ஸோ 3ஆம் அதிபதி புதனும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10லே இருக்கிறார். ஸோ 10 வந்து பார்த்திங்கன்னா அவர் இருக்கிறது வந்து திருவோணம் நட்சத்திரத்தில் இருக்கும்போது நல்ல விஷயங்கள், அதாவது ஒரு 3, 6, 4 முதல் வீடு விற்பனை, வீடு சம்மந்தமான விஷயங்கள்லாம் வந்து சிறப்பாக நடப்பதற்கான வாய்ப்பு. வீடை விற்றுட்டு இன்னொரு வீடு வாங்குறது, இல்லை வீடு ஷிஃப்ட் ஆகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா 4ஆம் அதிபதியோடைய தொடர்பு இருக்குது. 3ஆம் அதிபதி இவர் வரும்போது கடன்கள் ஏதாச்சும் வந்து வீடு பேரில் வந்து ஒரு புதுசாக ஒரு லோன் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் வரலாம். ஸோ அதனால் வந்து ஒரு லோன் அப்ளை பண்ணி வாங்குறதுக்கான வாய்ப்புகள், மாமியார் வீட்டு சொத்துக்கள் ஏதாச்சும் ஒரு வழக்குகளில் இருக்குது, அது மாதிரி ஏதாச்சும் வருதுன்னா நீங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். இதெல்லாம் யாருக்கு நடக்கணும் போது யாரெல்லாம் மேஷ லக்னமாக இருந்து புதன் தசா புத்தி அந்தரங்கள் நடக்குதோ அவங்களுக்குலாம் நடப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 4ஆம் அதிபதியான சந்திரன். ஸோ சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்லேயே பார்த்திங்கன்னா கொஞ்சம் வாரத்தின் முற்பகுதியில் திங்கள் செவ்வாயில் சின்ன சின்ன செலவுகள் இருந்தாலும் அதுக்கப்புறம் வந்து எல்லாமே வந்து சிறப்பாக நடப்பதற்கான வாய்ப்புகள், வீடு சொத்துக்கள் வாங்கணும்னு ஒரு ஆசை தூண்டும். ஸோ அம்மாவை விட்டு பிரிஞ்சிருந்தீங்கன்னா அம்மாவை போய் பார்க்கணுங்கிற எண்ணங்கள்லாம் நிறையா வரும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். அதுக்கப்புறம் நல்லா தன வரவுகள், ஏதாவது சொத்துக்கள் வருவதற்கான வாய்ப்புகள், சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக. இதெல்லாம் யாருக்கு நடக்கணும், மேஷ லக்னமாக இருந்து சந்திர தசா புத்தி அந்தரங்கள் நடக்கணும் கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் 5ஆம் அதிபதியான சூரியன். ஸோ 5ஆம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10 இருக்கிறது. அதுவும் வந்து அது போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அவிட்ட நட்சத்திரத்தில் போயிட்டு இருக்குது. ஸோ செவ்வாய் உச்சம் அப்படின்னும் போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குழந்தைகள் கொஞ்சம் இடமா பேசுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா வந்து இதோடைய தாற்பயம் எப்படி வரும்னா 1, 5, 8, 10 போதே கொஞ்சம் குழந்தைகளோட விஷயங்கள் வந்து கொஞ்சம் காரசாரமான விவாதங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். வீட்டில் வந்து பூர்வீக சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள், யாராச்சும் வந்து அவங்க உயிர் ஊசலாடிட்டு இருக்குங்க, அது சொத்து வந்து அவங்க இறந்துட்டாங்கன்னா கிடைக்கணும், அது அவங்க இறப்பதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்குது. ஏன்னா வந்து ரொம்ப சீரியஸாக இருக்கும். கொஞ்சம் அந்த கர்மா பண்ண வேண்டிய ஒரு கடமைகள் சில பேருக்கு வரும். ஸோ அதெல்லாம் இருக்கும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து
கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். இது வந்து யாருக்குன்னா யாரெல்லாம் வந்து மேஷ லக்னமாக வந்து சூரிய தசாபுத்தி அந்தரம் நடக்குதோ ஸோ அவங்களாம் வந்து கொஞ்சம் இந்த பூர்வீக சொத்துக்கள் குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்க. மற்றபடி 6ஆம் அதிபதியான புதன், ஸோ 6ஆம் அதிபதியான புதன் வந்து 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய ஒரு ட்ராவல் இருக்கும். ஸோ நிறைய ட்ராவல், நிறைய ஒப்பந்தங்களுக்காக போகிறது, இப்போ தொழில் ரீதியான விஷயம் கடன்கள் கேட்டு ஏன்னா கண்டிப்பாக கடன்கள் கிடைப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம், நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தொழிலாளர்களை கொஞ்சம் மாற்றம் பண்ணுவீங்க, கொஞ்சம் சின்ன சின்ன மாற்றங்கள், புதிய கடன் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து யாருக்கு நடக்கணும் போது மேஷ லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்புலாம் இருக்குங்க. அதுக்கப்புறம் 7ஆம் அதிபதி, ஸோ 7ஆம் அதிபதியான சுக்கிரன், 7ஆம் அதிபதி சுக்கிரனும் பார்த்திங்கன்னா 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம், நல்ல பாப்புலாரிட்டி, நல்ல விஷயங்கள். அதுவும் அது உத்திராட நட்சத்திரம் சூரியனோட நட்சத்திரத்தில் போகும்போது கொஞ்சம் அந்த ஒரு மன உளைச்சல்களை கண்டிப்பாக கொடுக்குங்க. ஏன்னா வந்து சூரியனுங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பாட்டில் பார்க்கும்போது சூரியன் நட்சத்திரத்தில் போகும்போது 5க்கு 10ங்கிறது வந்து தொழில் தேவை விஷயங்களும் கொஞ்சம் டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸை உருவாக்கும். அதுக்கப்புறம் சரியாயிடும். இதெல்லாம் வந்து கொஞ்சம் வேகமாக போகிற பிளான் இல்லை, மேட்டர் ஆஃப் ஒரு 1 வீக் 10 டேஸ் தான் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கிறது தான் உண்மையான விஷயம். திருமணம் சார்ந்த உறவுகள் எல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். நல்ல ஒரு அந்யோன்யம் அந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும். பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயம், தொழில் ரீதியான விஷயங்களை தர்க்கங்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் 8ஆம் அதிபதி 10ல் இருக்கிறது, அது உச்சமாக இருக்குது. ஸோ இது வந்து யாருன்னா மேஷ லக்னமாக வந்து செவ்வாய் தசாபுத்தி அந்த தொழில் ரீதியான விஷயம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். தேவையில்லாத ஒரு கான்ட்ரவர்சியான ஸ்பீச் எல்லாம் வர்றதுக்கான ஆய்வில் ரொம்ப 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 கவனமாக இருக்கணும். இது யாருக்கு நடக்கும்? மேஷ லக்னமாகுது செவ்வாய் தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கணும் தான் இது மேஜராக நடக்குங்க. ஸோ 9ஆம் அதிபதியான குரு, ஸோ 9ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியிலே இருந்து அது சுக்கிரனுடைய பரணி நட்சத்திரத்தில் போயிட்டு இருக்கிற ஒரு காலகட்டங்கள். ஸோ இது வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ணும்? அதாவது 2, 7, 9, 12ங்கிற ஒரு இதில் இருக்கும். ஸோ கணவன் மனைவி, ஸோ கொஞ்சம் வந்து சில பேர் வந்து கணவன் மனைவி வந்து ஊர் விட்டு இன்னொரு ஊர் பிரிந்து போவதற்கான வாய்ப்புகள் சில பேருக்கு இருக்கும். ஃபாரினில் வந்து ஒரு ஜாப் கிடச்சி போகிறது, இல்லைனா வந்து சில பேர் வந்து ஃபேமிலியோட கொஞ்சம் ஷிஃப்ட் ஆகி போகிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ இது யாருக்கு நடக்கணும்? மேஷ லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்தரம் நடக்கணும், கண்டிப்பாக நடக்குங்க. வெளிநாட்டிலேருந்து ஒரு புது உறவுகள், புதிய இப்போ வெளிநாட்டிலையோ வெளியூர்லேயோ உங்களுக்கு வந்து ஒரு பொண்ணு பார்த்துட்டிங்கன்னா திருமணம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் வெளிநாடு போய் பார்க்குறதுக்கான வாய்ப்புகள், அதனால் ஒரு பொண்ணு அமைகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ இது வந்து வியாபார ஸ்தலமாகவும் இருக்கலாம். ஸோ கணவன் மனைவி வந்து ஒரு சுற்றுப்பயணங்கள் செல்வதற்கான வாய்ப்புகளும் நல்லா இருக்குது. ஸோ இதெல்லாம் யாருக்குனாலும் மேஷ லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்க கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 10ஆம் அதிபதி சனி வந்து 11ல் வந்து நல்ல ஒரு ஆட்சியோடு இருக்கிறது, நல்ல லாபங்களை கொடுக்கும். பட் இருந்தாலும் வந்து அது வந்து ஒரு அடுத்த கட்ட வளர்ச்சிக்காக கொஞ்சம் செலவுகளையும் பண்ணுற மாதிரியான விஷயங்களை கண்டிப்பாக. ஏன்னா சனி வந்து ராகுடைய சாரத்தில் போகின்ற இந்த காலகட்டத்தில் வந்து அதீதமான ஒரு அந்த செலவுகளையும் ஏற்றி விட்டுரும். ஸோ அதனால் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அது கொஞ்சம் பார்க்கணுங்க. மற்றபடி வந்து 11ஆம் அதிபதி சனி ஆட்சி பலத்தோடு இருக்கிறது, அது ராகுடைய சாரத்தில் போகும்போது நல்ல லாபங்கள் வரும், பெரிய பெரிய லாபங்கள், பெரிய பெரிய திட்டங்கள் போட்டு அதனால் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. பட் எக்ஸ்பென்ஸ் கொஞ்சம் நிறையா இருக்கும். நம்ம எதிர்பார்த்துட்ருப்போம் இதுக்குள்ளே முடிக்கலான்னு, பட் அதை விட்டு நம்ம கொஞ்சம் அதிகமாக போகிற மாதிரி விஷயங்கள் நிறையா இருக்கும். அதே மாதிரி வந்து மேஷ லக்னத்தில் வந்து இது யாருக்கெல்லாம் நடக்கணும்? மேஷ லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கணும், கண்டிப்பாக நடப்பதற்கான இப்போ நிறைய இருக்குது. 12ஆம் அதிபதி ராசியில் இருக்கும்போது நிறைய செலவுகள் இருக்கும், சுப செலவுகள், சுப நிகழ்ச்சிகளுக்கான கொஞ்சம் செலவுகள் செய்வதற்கான வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்குது. ஸோ இதெல்லாம் யாருக்கு நடக்கணும்? மேஷ லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கணும், கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள்லாம் இருக்குன்னா பிரார்த்தனை ரொம்ப அவசியங்க. ஸோ மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ நல்ல விஷயங்கள்னா பிரார்த்தனை பண்ணுங்கள். டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் இப்போ நம்ம சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிமித்தம். ஸோ இது வந்து எப்படி நம்ம ஃபாலோ பண்ணுறதுன்னா, ஜென்ரலாக வந்து அந்த காலத்தில் ஜோதிடம் பார்த்தவங்க தான் பார்த்திங்கன்னா உட்காந்து வந்து ஃபுல்லாக உட்காந்து இந்த கால்குலேஷனோ இப்போ இன்றைக்கி இருக்கிற வந்து சயின்டிஃபிக் முறையில் உட்காந்து ஒரு ஆப்பில் வந்து ஒரு ஜாதக கட்டங்களை பார்க்குறதோ வந்து முடியாத காரியம். இன்னும் கேட்டிங்கன்னா அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் லைக் தட் வந்து அந்த டைமை வச்சே வந்து அந்த மனனம் செய்த அந்த ஃபார்முலா வச்சே வந்து அவங்க கடகடன் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அது எப்படி அப்படிங்கிறத லைட்டாக சொல்லிவிட்டு அப்புறம் நிமித்தங்கிறது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்கிறேன். ஸோ அந்த காலத்தில் என் நண்பர் ஒருத்தர் வந்து பிரயாணப்பட்டு இருக்கும்போது சொன்னார், அந்த காலத்தில் எப்படிங்க பார்த்துருப்பாங்க, இப்போலாம் மொபைல் இருக்குது, ஆப் இருக்குது, சிஸ்டம் இருக்குது, தசாபுத்திலாம் டக்குன்னு பார்க்குறோம், அன்றைக்கெலாம் உட்காந்து கணக்கு போட முடியுமாங்கன்னும் போது அப்போ நான் சொன்னேன், எல்லாத்துக்கும் கணக்கு போட்டுட்டு இருந்தால் முடியாது. ஸோ அதுக்கு அவங்க வந்து எந்த மாதிரி முறையை பார்த்தாங்கன்னா, ஒரு கிளைண்ட் வராருன்னு வைங்களேன், வரும்போது என்ன ஓரா இருக்குன்னு பார்ப்பாங்க. அந்த ஓராநாதனும் லக்னத்தையும் சந்திரனையும் வச்சு அழகாக வந்து ஒரு பலனை சொல்லிடுவாங்க. இப்போ உதாரணம் சொல்ல போனால் அவர் கேட்கும்போது நாங்கள் ஒரு ஆன்மீக பிரயாணமாக போயிட்டு இருந்தோம், அப்போது ஒரு ஊருக்கு போயிட்டுருக்கோம். ஸோ அது பஸ்ஸில் ட்ராவல் ஆகும்போது சொன்னால் சரி நமக்காக பாருங்களேன் அப்படின்னாரு. ஸோ அப்போ நான் பார்க்கும்போது
கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா மீன லக்னமாக இருந்து சந்திரன் 3ல் போயிட்டு இருந்தது. 5ஆம் பாவாதிபதியாக வரும்போது 3, 5 வேலை செய்யுதுங்க. ஆன்மீக பிரயாணமாக நான் வெளியூர் போயிட்டுருக்குங்கிறது வந்து இந்த சந்திரன் சொல்லுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் வந்து சொல்லும்போது அவர் பிரமிச்சு போயிட்டார். ஏன்னா அந்த ஹோரா, அந்த சந்திரன் ஹோரா வந்தது. சந்திரன் ஹோரா இருக்கும்போது சந்திரன் எங்கே இருக்குன்னா லக்னத்துக்கு 3ல் இருக்குது. 5ஆம் அதிபதியும் ஆன்மீக பிரயாணம்ங்கிறத வந்து கரெக்டாக சொல்லிடுச்சுங்க. அதே மாதிரி வந்து எல்லாமே வந்து நம்ம அந்த மாதிரி எடுக்க முடியும். ஸோ அது மாதிரி நிமித்தம் பண்ணும்போது ஒரு சில நேரங்கள் வந்து அந்த நிமித்தங்கள் வந்து நிறைய விஷயங்களே வந்து நமக்கு சொல்லிடுங்க. ஸோ ஒருத்தர் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு லேடி வந்து என்னை கேட்குறாங்க, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலைங்க, என் கணவனோட வாழ்கிறதா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கேட்டிருக்கேன். அந்த ஆள் வந்து எப்போ பார்த்தாலும் வந்து விட்டு போயிடுறாரு, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை அப்படிங்கும்போது நான் வந்து யோசிக்கிறேன் என்ன பண்ணலான்னும் போது டக்குன்னு இந்த ஹோரா தான் எடுப்போம். ஸோ ஹோரா எடுத்து நான் அந்த ஏன்னா ஜோதிடத்துக்கு மேலே வந்து ஹோராவும் நிமித்தமும் வேலை செய்யணும் போது அந்த ஹோரா எடுத்து பார்க்குற அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா 5 கரெக்டாக வேலை பார்த்துச்சு. நான் சொன்னேன் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து சேர்ந்துடணும், ஒரு குழந்தை வரும் அப்படின்னு சொல்லலான்னும் போது எங்கள் வீட்டிலேருந்து ஒரு வெளியில் போன ஒரு பூனை ஜன்னலோட அந்த வழியாக அந்த டோரை நிமித்திட்டு உள்ளே வருதுங்க. ஸோ அப்போ சொன்னேன், கண்டிப்பாக அந்த கணவன் வந்துடுவாருங்க, எண்ணி வந்து ஒரு மாதத்துக்குள்ளே பாருங்கள் எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொன்னோம். காரணம் என்ன, நிமித்தமும் குழந்தைய கை காட்டுச்சு. ஸோ கணவன் இல்லாமல் எப்படி குழந்தை வரும்? ஸோ குழந்தை வந்துடும். அதே நேரத்தில் கணவனுங்கிறது இந்த பூனை வந்து உள்ளே வந்தது பாருங்கள், நைஸாக வந்து உள்ளே வந்து உட்காந்து வச்சு சாப்பிடணும். ஸோ இது வந்து கண்டிப்பாக வந்து வந்துடுவாருங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ உங்களுக்கு வந்து குழந்தை குட்டியோட சந்தோஷமாக இருப்பீங்க அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு நிமித்தம் வந்து நமக்கு அந்த ஒரு விஷயத்தை சொல்லுதுங்க. ஸோ அந்த காலத்தில் வந்து இந்த மாதிரி நிமித்தங்களையும் ஹோராவை வச்சு ஒரு பெரிய ஒரு லெவலில் வந்து பண்ணிடுவாங்க. அந்த காலத்தில் வந்து அது ஒரு கோச்சாரத்தை வச்சுக்கிட்டு அந்த ஹோரா வச்சு அவ்வளோ தூரமாக சொல்லியிருக்காங்க, அவ்வளோ பர்ஃபெக்டாகவும் சொல்லுவாங்க. ஸோ அது வந்து நம்மளும் இப்போவும் கொஞ்சம் பண்ணுறோம். ஸோ அந்த டெக்னிக்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணாலும் பட் அந்த காலத்தில் பண்ணுறதுக்கு வந்து எவ்வளோ நாலேஜ் இருக்கணும், மனக்கணக்கில் வந்து அவ்வளோ தூரம் பண்ணியிருக்கான்றது பெரிய விஷயம் சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.